இது வெற்றியின் நேரம். யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த பகுதியை பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுடைய சுபாவத்தை இங்கே நான் பார்க்கிறோம். அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருந்த மக்கள், அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை தேவன் இந்த பூலோகத்திலே அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அவர்களுக்கு எதை செய்தாரோ இன்றைக்கு உங்களுக்கு அதை செய்வார். அதற்காகத்தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இங்கே இருப்பீர்களானால் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ள வாரும் என்று இதயத்தை திறந்து அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நமக்கு 2 சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே ஒரு சுதந்திரத்தை மாத்திரம்தான் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது பரலோக சுதந்திரம். அது செத்ததுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஆகவே இந்த பூலோகத்தில் அவங்க ஒன்றே அனுபவிக்கலை. ஏன்னா இன்னொரு சுதந்திரம் இருக்கிறதுன்ற அறிவே அவர்களுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் இந்த பூமியை பற்றிய காரியங்களே அது பாவம், எதுவுமே சிந்திக்கக்கூடாது, பூமியை பற்றியே நினைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு ஒரு அறிவனத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தேவன் அவளை ஆசீர்வதிக்க விரும்பினாலும் இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கிறார்கள். பாருங்கள், நான் அந்த பைபிளை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கையை நீட்டி வாங்கலைன்னா அது உங்களுடையது ஆகாது. அதுபோல் கர்த்தர் நல்லவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னு சொன்னால் நாம் சில காரியங்களை அறிந்து கொண்டு அருமையானவர்களே ஆயத்தமாக இருக்கும் பொழுது தான் அது நமக்கு பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் 2 சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். ஒன்று பரலோக சுதந்திரம், அடுத்தது பூலோக சுதந்திரம். சீக்கிரம் தொடர்புக்காக 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பரலோகத்தில் சுதந்திரம் இல்லைன்னு நாம் சொல்லலை, ஆனால் அது ஒரு பகுதி என்று சொல்லுகிறோம். அருமையான கவனியுங்கள். ஆகவே பரலோகத்தில் தேவன் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இன்னொரு சுதந்திரத்தை குறித்து நான் வாசிக்கிறோம். ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பாய் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று. என்னத்தை சுதந்திரிப்பாய்? உலகத்தை சுதந்திரிப்பார். சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னால், குழப்பம் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பூமியை சுதந்திரிப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், பூமியை சுதந்திரிப்பாய். ஏனென்றால் இந்த உலகம் என்பதில் கொஞ்சம் இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. நான் வருகிற வாரங்களில் காண்பிக்க விரும்புகிறேன். அருமையான கவனிய வேர்ல்டு சிஸ்டம் என்ற ஒரு பதம் இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தினுடைய நியதி நடப்பு அது எதன்படி இயங்குகிறதுன்னு சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசினால் என்ன செய்கிறது? இயங்குகிறது. பொருளாசை, பாருங்கள், பல்வேறு தீமைகள், இவையெல்லாம் அருமையான இந்த உலகத்தினுடைய ஒரு நியதி நடப்பு. கர்த்தர் சொல்றார், அதுக்கு எச்சரிக்கையாயிரு, அதுபடி நீ செய்யாத. ஆனால் இந்த பூமி தேவனாலே உனக்காக உருவாக்கப்பட்டது. பூமியில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆதாம் தப்பு செய்தபடினாலே இந்த பூமி சாபத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பல தீமைகள் இதில் இருக்கிறது. ஆனால் மறுபடியும் ஆதாமுக்கு எப்படி இந்த பூமியை கொடுத்தேனோ அதே போல் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களுக்கு நான் அந்த பூமியை என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். பூமியில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த உலகத்தினுடைய நீதியிலே பிரச்சனை இருக்கிறது. கொலையும் கொள்ளையும் கள்ளத்தனமும் அநியாயமும் இவைகள் இருக்கிறது. தேவனுடைய மக்கள் அது பின்னால் போகக்கூடாது. அதை பற்றி கர்த்தர் சொல்லும்போது தான், நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்லன்னு கர்த்தர் சொன்னார். அதனால் பூமியை விட்டே நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லலை. பூமி வேற,
வேர்ல்டு சிஸ்டம், இந்த உலகத்தினுடைய நியதி வேற. திட்டமாக சில காரியங்கள் தேவன மக்கள் அறிந்து கொள்ள வேணும், குழப்பக்கூடாது. பாருங்கள், உலகம்னு சொன்ன உடனே வெறுத்து தள்ளிரு, அது நமக்கு வேண்டாம். எல்லா மதங்களும் அவிதமாக தான் போதிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? எல்லா மதங்களுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு, இந்த உலக வாழ்க்கை முக்கியம் கிடையாது, சொர்க்கம்தான் முக்கியம். அதனால சீக்கிரமாக இது எப்படியோ அது கடத்திட்டு சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்து விடு. எல்லா மதங்களும் யூனிசனாக ஒரே விதமாக போதிக்கிறது. கிறிஸ்தவ மதத்திலையும் பெரும்பான்மையான மக்கள் அதை நம்புகிறார்கள். ஆனால் வேதம் அவிதமாய் போதிக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். கிறிஸ்து ஒரு மதத்தினுடைய தலைவர் அல்ல. கிறிஸ்து மனிதருக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன். இந்த உலகத்திலும் ஒரு வாழ்வு கொடுக்கிறார், அந்த உலகத்திலையும் வாழ்வு கொடுக்கிறார். பூலோகத்திலும் வாழ்வு கொடுக்கிறார், பரலோகத்திலும் வாழ்வு கொடுக்கிறார். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த பூமியும் முக்கியம், அந்த பரலோகமும் முக்கியம். மனதில் ஆழமாய் பதிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. சில பார்த்தீங்கன்னா இந்த பூமி முக்கியம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா, அடையப்பா எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், பெரிய தியாகி, எதையுமே இவர் அனுபவிக்க மாட்டார், விட்டுட்டார் எல்லாத்தையும். அருமையான முடிவு பூஜ்ஜியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நமக்கு தேவை நம்முடைய பிரதிஷ்டைகள், நம்முடைய தியாகங்களும் இல்லை, நம்முடைய தேவனுடைய ஆசைகள். தேவன் என்ன நினைக்கிறார், அவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு, அவருக்கு எது முக்கியம், என்னை பற்றி அவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறவன் தான் அருமையான ஞானம் உள்ளவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாதிரி பக்தியாக இப்போ அடுத்தவங்க பாராட்ட பெறுவதற்காக இயேசு சிலுவையிலே நமக்காக மறிக்கவில்லை. கவனிங்க, ஐயா வெறுத்துட்டாரு, எல்லாம் பெரிய தியாகி, உடனே எல்லாரும் பெரிய தோத்திரம் பண்ணுறாங்க ஐயாவுக்கு. பாருங்கள், அருமையான உள்ள பார்த்தா சுத்த பூஜ்யம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனுடைய ஆசைக்காக இந்த பூலோகத்திலே வாழுகிறவன் தான் ஆவிக்குரியமே, கிறிஸ்தவன். கவனிங்கள், அவதான் அந்த நாளுக்குள்ளே எதையோ ஒன்று நம்ம வைராக்கியமாக பிடிச்சிட்டு ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. கிறிஸ்துவை பிடிக்க வேண்டும், அவருடைய சிலுவையை பிடிக்க வேண்டும், அவருடைய நோக்கங்களை பிடிக்க வேண்டும், அவருடைய ஆசைகளை பிடிக்க வேண்டும், அதற்காகவே வாழ வேண்டும். அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் ஆவிக்குரியவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை எல்லாரும் அருமையான புரிந்துவிட மாட்டாங்க. 4 பேர் தப்பு கணக்கு என்ன செய்வான், போடுவான். யாரும் எனக்காக சிலுவையிலே மறிக்கவில்லை, அவருடைய பாராட்டு எனக்கு தேவையில்லை. கவனிங்க, அவை யாருடைய பாராட்டுக்காக நாம் வாழவில்லை, தேவனுக்காக இந்த பூலோகத்தில் வாழுகிறோம். அந்த தேவன் நமக்காக இந்த பூலோகத்தில் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். இன்றைக்கு அவருக்கு ஆசை என்ன, பூலோக வாழ்க்கை அவருக்கு முக்கியம்னா எனக்கு முக்கியம், அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். அப்புறம் யாருடைய அபிப்பிராயம், எந்த கோயிலில் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது எனக்கு தேவையில்லை நான் சொல்கிறேன். இந்த நிலையில் வரும்பொழுதுதான் வானத்தை கிழித்து ஆசீர்வாதங்கள் நீ தேடாமலே உன் காலில் என்ன செய்யும், விழும். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறது. நீ வடக்க போனா அது வடக்க வருது, நீ தெற்க போனா அது தெற்க வருது. பாருங்கள், எங்கே அந்த மனுஷன் போகிறானோ அவன் பின்னால் நன்மையும் கிருபையும் தொடருகிறது என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. ஆகவே இந்த மனிதன் மிக முக்கியமானவன், ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெரியவன், நன்மையை காட்டிலும் கிருபையை காட்டிலும் பெரியவன். யார் இந்த மனிதன்? கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் ஆசைகளை உள்ளே அடக்கினவன், அவருக்காக இந்த பூலோகத்தில் வாழுகிறவன். அவனை நன்மை விரட்டிகிட்டே வருதுன்னு போட்டிருக்கு. நான் இப்போ சொல்கிறது 23ஆம் சங்கீதம் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியம் போட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை விரட்டி கொண்டு வந்து உன் தலைமையில் ஏறி குதித்து உன்னை ஓவர்டேக் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம், ஓடிடும்னு போட்டிருக்குது ஒரு மொழிபெயர்ப்பில். விரட்டிகிட்டே உன்னை ஓவர்டேக் பண்ணி ஓடிடுமாம். பாருங்கள் அருமையானவர்களே, ஆகவே ஆசீர்வாதங்கள் பின்னால் நாம் இப்படியே பாருங்கள் அல்லோலப்பட்டு ஓடுறதில்ல. ஆசீர்வாதங்கள் நம்மை விரட்டி கொண்டிருக்கிறது, தேடிக்கொண்டிருக்கிறது. யாரை? இந்த கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் ஆசைகளை, அவருடைய விருப்பங்களை தன்னகத்தே கொண்டவன். கவனிங்க, ஆகவே பூமியிலே ஒரு சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். இதைத்தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரெண்டும் முக்கியம். பரலோக சுதந்திரம் முக்கியம் இல்லை நாம் சொல்லவில்லை. இந்த பூலோக சுதந்திரத்தை ரொம்ப கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவ உலகம் இதை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டதுனால அருமையான இதற்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்தை நம்ம கொடுக்குறோம். ஆனால் பரலோக சுதந்திரத்தை நம்ம இழப்பமாக நினைக்கவில்லை. அருமையான கர்த்தர் சம்பாதித்த எல்லாமே நல்ல ஆசீர்வாதங்கள். எல்லாரும் கரங்களை ஊற்றி சோதரிப்போம். எல்லாமே மேன்மையான பெஸ்ட்டு தான். கர்த்தர் தரக்குறைவான எதையுமே கல்வாரி புண்ணியத்தினாலே சம்பாதிக்கவில்லை. அதற்காக சொர்க்கத்தை துறக்கவும் தேவையில்லை. சிலுவையிலே தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையிலே அருமையான ரத்தம் சிந்தி அவர் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால், கிரயத்தை கொடுத்து
ஏதோ ஒன்றை சம்பாதித்து வைத்திருக்கிறார். பாருங்க, அதில் முதலாவது பூமிக்கு சுதந்திரத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். சுகம், பலன், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், வெற்றி, நீடிய வாழ்வு, பரிசுத்தம், பாருங்கள், அன்பு, உறவு, இவள் எல்லாம் அருமையான இந்த பூலோகத்தில் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் எதுவுமே சீப்பானது கிடையாது. கர்த்தர் பெஸ்ட். அவர் உலகத்திலேயே அதிக விலையேறப்பட்டது இயேசுவின் ரத்தம் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு மேலே தேவன் மனிதனுக்கு எதையுமே கொடுக்க முடியாது. பொண்ணு கொடுத்துருப்பார்னா நத்திங். ஒரு 50,000 ரூபா கொடுத்தா 5 நாளில் செலவழிஞ்சு போகும். ஆனால் உலகத்திலே விலையேறப்பட்ட ஒன்று இயேசுவின் ரத்தம். பிதாவாகி தேவன் இயேசு அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்த வைத்தார். அந்த ரத்தத்தின் மூலமாய் கர்த்தர் அருமையான முழு கிரயத்தையும் கொடுத்து மக்களுக்கு இன்றைக்கு எல்லாவற்றையும் வாங்கி வைத்திருக்கிறார். திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சுகமாகட்டும், அது பலமாகட்டும், அது வெற்றியாகட்டும், எதுவாகட்டும், பூமிக்குரிய வாழ்வாகட்டும், எல்லாவற்றுக்காகவும் ஏற்கனவே கிரயம் கொடுத்து ஆகிவிட்டது. நாம் கிரயம் கொடுக்கல. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிரயம் கொடுத்து அருமையான சம்பாதித்து வைத்திருக்கிறார். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஞான அறிவுள்ளவர்கள், கர்த்தர் மேலே அன்புள்ளவர்கள், கர்த்தர் கல்வாரி செல்விலே இவ்வளவு கிரயத்தை முழுசாக செலுத்தி இதை எனக்கு வாங்கி வச்சிருப்பார்னா அது எனக்கு வேணும். இப்போ நான் அதை வெறுத்துட்டேன், இதை வெறுத்துட்டேன், நான் பெரிய பரிசுத்தவானு நீ இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து, நான் நல்ல கிறிஸ்துவே, ஏன் பெருமை, ஏன் பரிசுத்தம், 4 பேர் என்னையா பாராட்டணும், இது இல்லை. மேலே கிறிஸ்துவுக்காக அந்த பூர்வத்தில் வாழுகிறோம். காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஒருத்தரும் ஜெபிக்காமலே உபவாசிக்காமலே அவர் இந்த பூலோகத்திலிருந்து சிலுவையில் வந்து கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி எவ்ரிதிங் பெய்டு இன் ஃபுல், எல்லாத்தையும் ஃபுல்லாக பே பண்ணி அருமையான வந்து ஆசீர்வாதங்களை வாங்கி அவர் சேமித்து வைத்து விட்டு போயிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலுவைன்னா என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசு எல்லாத்தையும் ஆதாம் பிடுங்கிட்டான். இயேசுனுடைய ரத்த கிரயம் கொடுத்தா தான் அதை வாங்க முடியும். ஆகவே பழையற்பாட்டு பரிசுத்தவான்லாம் பூர்ணமாக அதை அனுபவிக்கவில்லை. ஆகவே தேவன் தம்முடைய குமாரன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி ரத்த கிரயத்தை கொடுத்து பே பண்ணி எல்லாத்தையும் வாங்கி இன்றைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கார், ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு எதற்காகவும் நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கூட நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை என்ன செய்யும், தரும். பாருங்கள், the blessing of the Lord, full stop, it maketh rich. பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் ஒரு மனிதன் என்ன செய்யும், ஐஸ்வர்யவானாய் மாற்றும். கவனிங்கள், உழைக்க வேண்டியதா, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மாற்று. ஏனென்றால் சிறுவையிலே அவர் உங்களுடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து அதற்கான கிரயத்தை கொடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரு. திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கு கரையும் உங்கள் வேர்வை கிடையாது. உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கு கரையும் இயேசுவின் ரத்தம். திட்டமாக எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு கரையும் என்னுடைய வேர்வை இல்லை, என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு கரையும் இயேசுவின் ரத்தம். நல்ல உள்ள பதியட்டுன்னு சொல்கிறேன். அதனால் தான் 10 மணி நேரம் முடிச்சிருந்துருக்கோம். இனி 18 மணி நேரம் முடித்தா நல்ல பணம் வந்துடும். நீ முழிக்கிறதுனால இல்லை, ஏசு ரத்தத்தை சிந்தனால பணம் வரும்னு பைபிளில் நினச்சிருக்கு, போட்டிருக்கு, நம்பு. கவனிங்க. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனுடைய வேர்வையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் எப்படி ஐஸ்வர்யத்தை தரும் என்றால், ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரத்தத்தை கொடுத்து பே பண்ணி கணக்க முடிச்சு அதை மக்களுடைய சார்பாக வாங்கி ஸ்டோரில் வச்சுருக்காரு. இன்றைக்கு நீ வேர்வை சிந்தி அதை எடுக்க முடியாது. இன்றைக்கு அது மேலே விசுவாசித்து அதை கரத்தை நீட்டி என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்துக்காக உமக்கு நன்றி, நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் யார், நீர் யார்? எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு அந்த பூலோகத்தில் வந்து கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இவ்வளவு கரையத்தை முழுசாக கொடுத்து இப்படி வாங்கி வச்சது எங்கள் தாத்தாவும் இல்லை, பாட்டனும் இல்லை, உறவின் முறையானும் இல்லை, ஒருத்தனும் இல்லை. நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எப்போது இயேசுவின் ரத்தம் மனதில் இருக்கட்டும். திட்டமாய் தரும். ராத்திரி படுத்துட்டு காலம் எழும்புறீங்கன்னு சொன்னால் அருமையான கர்த்தருடைய புண்ணியத்தினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எழும்புகிறீர்கள். இவெல்லாம் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டேன். பல ஆண்டுகளாக ராத்திரி படுத்துட்டு விடிய காலம் எழும்போது, ஆண்டவரே ராத்திரி நல்ல தூக்கத்தை தந்தீரே, அதற்கு நமக்கு நன்றின்னு ஒரு நாள் நான் சொன்னதில்லை, ஒரு நாள் சொல்லவில்லை. உங்கள் அநேகர் சொல்லவில்லைங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கணும், படுக்க வேண்டியது எழுந்திருக்க வேண்டியது, அவ்வளோதாங்க.
அதுக்கப்புறம் தூக்கம் அருமையானமில்லை இல்லாமல் போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவரே படுத்து எழும்புறது தூங்குறதே உங்களுடைய புண்ணியம் உங்களுடைய கிருபை தான் போல் இருக்கு. இப்போ விடிய காலம் எழும்போது நமக்கு நன்றி ஆண்டவர், ராத்திரி தூங்க உதவி செய்ய நமக்கு நன்றி, ராத்திரி நல்லா சுவாசிக்க உதவி செய்தீர் அதற்காக நமக்கு நன்றி. இதெல்லாம் நாங்கள் என்ன நினச்சோன்னா we take it for granted. எல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்க போட்டுருக்குன்னு எழுதி வைக்கல. இயேசு ரத்தத்தை கொடுத்து நமக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஸ்டோர் பண்ணி வச்சதுனால இவையெல்லாம் நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அநேக சமயத்தில் உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாலே இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காலையில் நமக்கு உணர்த்துகிறார். நல்லா மூச்சு விடுறோம்னு சொன்னால் பின்னாலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. கிரயம் கொடுத்தனால்தான் தான் நாம் இன்றைக்கி அதை அனுபவிக்கிறோம். அருமையான கவனியங்கள், எல்லாவற்றுக்கும் பின்னாலே இயேசு இருக்கிறார், அவருடைய கல்வாரி இருக்கிறது, அவருடைய ரத்தம் இருக்கிறது. முழு கிரயத்தையும் கொடுத்தபடியினாலே இன்றைக்கு மனிதர்கள் அருமையான இலவசமாக இதை அனுபவிக்கிறார்கள். ஆனால் உணர்வு இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. எப்போதும் கர்த்தருடைய ரத்தத்தை நினைச்சு எல்லாவற்றுக்காகவும் சிறிய பெரிய காரியங்களுக்காகவும் நன்றி தெரிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அவ்விதமாக செய்யும் பொழுது வேர்வில்லாத ஆசீர்வாதங்களும் மறுபடியும் உங்களை என்ன செய்யும் தேடி வரும். இது மனிதனுடைய வேர்வையும் மனிதனுடைய முயற்சியும் இல்லை. உலகம் இன்றைக்கு அருமையான பாருங்கள், 24 மணி நேரம் உழைச்சி அடுத்தவன் காலை வாரி விட்டு மேலே வர்றதுக்காக பிரயாசப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக என்ன செய்யும் ஆக்கும். எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்யுங்கள் அடங்கியிருங்கள். அடங்கியிருந்தா என்ன அர்த்தம்? பலத்த கரத்துக்குள்ள ராத்திரி போல கர்த்தருடைய ரத்த சிந்திக்கிறது, கல்வாரி சிந்திக்கிறது, கர்த்தர் கொடுத்த கிரயத்தை சிந்திக்கிறது. நான் யார் என்ன நினைக்கிறது? எனக்காக இவ்வளவு கிரயம் ஏன் கொடுக்கப்பட வேண்டும்? என் வாழ்க்கையின் தேவை, பூமிக்குரிய வாழ்க்குரிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் கிரயம் கொடுத்து இலவசம். கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு இலவசம். நீ கட்டிக்காரனா இருக்கனால இலவசம் இல்லை, நான் நல்லவனாக இருக்கனால உனக்கு எல்லாம் இலவசமாக நினைச்சது கிடைக்குது. அதனால ஓன் ஜபம் ஓன் உபாசம் நினைச்சிடாத. இயேசுவின் கல்வாரியோட ரத்தம் கவனிங்களாகவே. இப்போ பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இவ்வளவு கிரயத்தை கர்த்தர் கொடுத்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துக்க. நல்லா சுவாசி, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு, நல்லா அனுபவி, நல்லா வெற்றியாயிரு, ஆரோக்கியமாயிரு, ஐஸ்வர்யமாயிரு, நன்றாக இரு. ஆனால் எப்போதும் ஒன்றை தெரிஞ்சுக்க, உனக்காக ஒருவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இவையெல்லாம் உனக்கு என்ன செய்கிறது பலிக்கிறது. எல்லாம் சொன்னோம் பலிக்கிறது. இதெல்லாம் நமக்கு வந்து விழுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் தரும். பாருங்கள், மேலே வந்து விழுதுன்னு பைபிள் போட்டிருக்கு. வானத்திலே பலனை திறந்து இடங்கொள்ளாமல் போன்ற ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கொட்ட மாட்டேன் என்று என்ன செய்யுங்கள் சோய்த்து பாருங்கள். கொட்டுது பாருங்க. இதை பழமொழி சொல்லுவான் பாருங்க, கொடுக்குற ஆண்டவன் கூரையை பிச்சுட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்திலாம். அப்போல்லாம் என்னமோ வளர்றான்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்போ தான் தெரியுது பைபிளில் அதுதான் போட்டிருக்குங்க. நம்முடைய தேவன் கூரையை பிச்சுட்டு கொடுக்குற தேவன். நம்ம கூரையெல்லாம் ஏமாத்துறோங்க. அவருக்கு வானத்தின் பலகணின்னு திறக்கும் போது கூரை ஏமாத்துறோம். நம்புங்கள், இவளெல்லாம் நம்புங்கள். இப்படி நம்புகிறவர்கள் பாருங்க, யாராவது நல்லா இருக்கும்போது பொறாமப்பட மாட்டாங்க. எங்களுக்கும் ஒரு பொறாமையும் இல்லை. நீ நல்லா இருந்தீன்னா நாளைக்கு நான் உன்னை காட்டிலும் கண்டிப்பாக நல்லா இருப்பேன், நோ ப்ராப்ளம். நாளைக்கு உன்னை காட்டிலும் நல்லா இருப்பேன். காரணம், அருமையான என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை உன்னுடைய டேனாக இருக்கலாம், நாளைக்கு கண்டிப்பாக என்னுடைய டேன். நான் இன்றைக்கி உட்காந்து பொறாமப்பட்டு போகிறது இல்லை. அருமையால் கவனிங்கன்னா செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். என்ன செய்யணும்னு சொன்னார்? மேலே கர்த்தர் என்ன சம்பாதித்திருக்கிறார், எவ்வளவு கிரயம் கொடுத்திருக்கிறார், நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், எவ்வளவு நன்றி குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க. இவளெல்லாம் மாறிக்கொண்டே போக முடியும் தேவன் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, ஆண்டவரே என்ன பணக்காரனாக்கும், என்ன பணக்காரனாக்கும், கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். இது வெறும் சும்மா ஜெபிக்கிறது இல்லை. ஆளு நீங்கள் புரிந்து கொள்ளுதல். எப்போதும் கல்வாரி மையப்படுத்துகிற ஆட்கள் பூலோகத்திலே நன்றாக சுயித்திருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், பூலோக வாழ்க்கைக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் கல்வாரிக்குள்ளே பொதிந்து வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ உலகம் இதை கண்டுபிடிக்கவில்லை. கல்வாரி என்பது கிறிஸ்தவ மதத்தினுடைய சின்னம் கிடையாது. கல்வாரி என்பது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் அத்தாட்சியாக இருக்கிறது. தேவன் பூலோகத்திலே மனிதர்கள் வாழ விரும்புகிறார் என்பதற்கு கல்வாரி ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. நான் வாழலாமா வாழ வேண்டாமான்னு ஒரு மனுஷன் யோசிக்கும் போது தேவ ஆவியானவர் சொல்கிறாரு, கல்வாரியை பாரு, சொர்க்கத்தை திறந்து கல்வாரியிலே நீசகோலமாய் தொங்கின கர்த்தரை பாரு, அந்த சிலுவை உனக்கு சொல்லும் நீ கண்டிப்பாக வாழ வேண்டும், பூலோகத்திலே நன்றாக வாழ வேண்டும். காரணம், இறைவன் இவ்வளவு கரையும் கொடுத்திருப்பார்னா ஒரு நோக்கத்தோடு அவர் கொடுத்திருக்கிறார். தேவன் சும்மா இதையும் செய்யறதில்லை, நேரம் போகாம காரியங்களை செய்யறதில்லை. அவர் இவ்வளவு கரையும் கொடுத்திருப்பார்னு சொன்னா
நீ வாழ வேண்டும், பூமியிலே நன்றாக வாழ வேணும். எல்லாரும் சொல்லுவோம், நான் வாழ வேண்டும், பூமியிலே நான் நன்றாக வாழ வேண்டும். அது தேவனுடைய விருப்பம். மனதிலே பதியுங்கள், பூமியிலே நம்ம நன்றாக வாழ வேண்டும். இப்போ நான் எங்கேயும் போய் தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. கல்வாரியை பார்த்தா போதும், பேசிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்களை வாழ வைப்பதற்காக இறைவன் இவ்வளவு திட்டங்களை செய்திருக்கிறார். நானும் மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். எதுக்காக பூலோகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டால், ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக கடவுள் வரல. தேவனுடைய மக்கள் அவர் சொன்னார், நானும் மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே தேவனுடைய மக்களை, பூலோகத்திலே நாம் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். இந்த பூலோக சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும். ஒரு கரையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப கண்ணீர்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதிகப்படியான நம்பிக்கை கண்ணீர் மேலே வைக்காதிருங்கள், ஏமாந்து போவீர்கள். எல்லாவற்றையும் நான் அனுபவத்திலிருந்து அதெல்லாம் நான் சொல்கிறேன், கவனிங்க. என்றால் கண்ணீர் விட்டால் காரியங்களை சாதிக்கலாங்கிறது இந்த உலகத்தினுடைய ஒரு பிரமாணம். பிள்ளைகள் அழுதே காரியத்தை சாதிச்சிடுறாங்க. கூட கொஞ்சம் சத்தம் போட்டு கரைஞ்சா உடனே வாயை மூடிட்டு சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி எரிஞ்சிடுறாங்க. பாருங்கள், பெற்றோரை பிள்ளைகள் மடைக்கிறது. அதே மாதிரி சில அம்மாமாரை ஐயாமாரை மடைக்கிறாங்க பாருங்கள். கண்ணீர் போட்ட தொலையுது, போ அழுது தொலையாத, சரி சும்மா இரு. பாருங்கள், இந்த ட்ரிக்கை ஆண்டவர்கிட்ட உண்டு. நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது, இது வேலை செய்யாது, தோற்று போவீங்க. என்றால் எங்கே பார்த்தாலும் கண்ணீரில் தான் மக்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கடவுள் வேலை செய்தார்னா, அருமையானவர்களே, 24 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவர் சொல்கிறார், உன் கண்ணீரெல்லாம் நான் பார்த்தேன், உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் ஒரு நிவாரணத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆக வேண்டிய குமாரனா இயேசு கிறிஸ்துவை என் மடியிலிருந்து கீழே இறக்கி விட்டு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்த வைத்தேன். இன்றைக்கு கண்ணீர் இல்லை, இயேசுவின் ரத்தம். தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு மனிதர் யார் கண்ணீர் விடான்னு கத்திரப்பி பார்த்துட்டு இருக்கல, யார் சிலுவை விசுவாசிக்கிறார், யார் ரத்தத்தை விசுவாசிக்கிறார்கள், யார் ரத்தத்தின் மூலமாய் வருகிறார்கள். கவனிங்க, நிறைய கண்ணீருங்க ட்ராக்கில் வந்துட்டுருக்காங்க, பலிக்காது, இன்னும் சோர்ந்து போக போகிறீங்க, அவ்வளோதான். என்றால் கண்ணீருக்கு ஒரு நிவாரணத்தை கர்த்தர் கல்வாரியில் வைத்திருக்கிறார். ஏன் கண்ணீர்? பிரச்சனை மிகுதி. பிசாசு இந்த உலகத்தை பிரச்சனையினால நொறுக்கிட்டான், அமுக்கிட்டு இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் கண்ணீர். ஆகவே மக்களுடைய கண்ணீர் தாரதாரையாக ஓடுறதை கர்த்தர் பார்த்து விட்டு இதுக்கெல்லாவற்றையும் முடிவு வெட்ட வேண்டும் என்று குமாரனை அனுப்பி ஒரே ஒரு முறையாக எல்லா கண்ணீருக்கும் நிவாரணத்தை இரத்தமாக சிந்த விட்டார். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு எல்லா கண்ணீருக்கும் பதில் கிடைக்கிறது. எல்லா கண்ணீருக்கும் நிவாரணத்தை இயேசு ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ ஞானம் உள்ளவர்கள், கர்த்தாவே என் கண்ணீர் இல்லை, குமாரனா இயேசுவன் ரத்தத்தின் மூலமாக வருகிறேன். நீர் அங்கேயும் இங்கேயும் தப்ப முடியாது, கண்டிப்பாக எனக்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டும். கர்த்தர் சொல்றார், வழக்காடுவோம் வாருங்கள், உடைய நியாயத்தை என்கிட்ட என்ன செய்ய சொல்லு. என்ன அர்த்தம்னா, கர்த்தாவை இயேசுவன் ரத்தத்தின் மூலமாக நினச்சிருக்கேன், வந்திருக்கேன், அப்படி இப்படி இல்லை, கண்டிப்பாக நீ பதில் கொடுத்தே ஆக வேண்டும், ஆக வேண்டும். கர்த்தர் சொல்றார், ஆமேன் போ. காரணம், இயேசுவன் கல்வாரியை பார்த்து தான் நான் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். தெரிந்து கொள்ளும் திட்டமா இன்னைக்கு கடவுள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறான்னு சொன்னால், அருமையானவர்களே, அவருடைய வார்த்தையின் மூலமாய் வேலை செய்கிறாரு. அது மாத்திரமல்ல, வார்த்தையாகிய இயேசுவை சிலுவையிலே தொங்க விட்டு ரத்தத்தை சிந்த வைத்து அந்த ரத்தத்தின் மூலமாக கர்த்தர் நினைச்சிட்டு இருக்காரு, ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் தான் ஜெபத்தில் வரும்பொழுது இயேசுவின் ரத்தத்தை தூக்கி வைத்து மகிமைப்படுத்தி அதற்குள்ளே மறைந்து கொண்டு, கர்த்தாவை நான் வர்றது நான் வரல, நம்முடைய குமாரனா இயேசுவின் ரத்தத்தை முன்னால் நிறுத்தி என்ன செய்கிறேன், வாரேன். நீ பதில் கொடுத்தே ஆக வேண்டும், 100க்கு 100. அப்படி இப்படி இல்லை, ஒருவேளை பதில் தருவார், சித்தமான பதில் தருவார், பதில் தருவார். ஏனென்றால் அவருடைய சித்தம் இந்த ரத்தம். அவருக்கு ஒரே ஒரு சித்தம் இருக்கிறது, அது ரத்தம். அந்த ரத்தத்தை கொண்டு வருகிற மனிதன் தேவன் சித்தத்தில் வருகிறான். அவன் பதில் பெறாமல் போக முடியாது. அவைதான் பல்வேறு வழிகளில் வராதிருங்கள், உங்களுடைய நல் வாழ்வுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் பேசிகிட்டு இருக்காரு. மணி நேரங்கள் வீணாக போயிடக்கூடாது, சோர்வு இருக்கிற விசுவாசமும் போயிடக்கூடாது. பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. நீங்கள் நினைக்க நீங்கள் மாத்தினா அழுதுட்டீங்கன்னு நினைக்கிங்க, லட்சம் பேர் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அருமையான கவனிங்கள். ஆனால் புத்தி உள்ளவர்கள் இது வேலை செய்யலைன்னு சொன்னால், ஏன் வேலை செய்யவில்லை? தேவன் எதற்கு மரியாதை கொடுக்கிறார் புதிய ஏற்பாட்டில்? இவளை அறிந்து கொண்டு, கர்த்தாவே நான் என் கண்ணீரில் வரல, என் பிரச்சனை அடிப்படைன்னு வரல, நம்முடைய குமாரனா இயேசுவின் ரத்தம் பெரியதுன்னு நான் நம்புகிறேன், நீர் என்ன நினைக்கிறீர்? அந்த அடிப்படையில் நீர் கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆக வேண்டும். சுகம் சொன்னால் இதற்குரிய கிரயத்தை இயேசு ரத்தத்தை சிந்தி ஏற்கனவே முழுசும் கரையும் கொடுத்து முழு சுகத்திற்காக
எல்லாவற்றையும் செய்து திருத்து விட்டார். கவனிங்க, இந்த அடிப்படையில் தான் எப்போதும் பிதாவாய் தேவனிடத்தில் அருமையானே நீங்கள் அணுக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் அருமையான இன்றைக்கி நம்ம இயேசுகிட்ட ஜெபிக்கக்கூடாது. வேணாம் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசிக்கிறோம். பாருங்கள், இயேசு அன்றைக்கு பேதுருவை அமர்ந்து போகும்போது வலக்கரத்தை கொடுத்து தூக்குனார். அருமையான நாம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவே அன்றைக்கி வலக்கரம் கொடுத்து பேதுருவை தூக்குனீங்களே, என்னையும் தூக்குங்க ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட சொன்னார். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் என்ன செய்ய மாட்டீர்கள், கேட்க மாட்டீர்கள். என்கிட்ட நீங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது. என் நாமத்தினாலே பிதாவை வேண்டிக் கொள்வது எதுவோ அதை கண்டிப்பாக அவர் உங்களுக்கு என்ன செய்வார், அருளி செய்வார். கவனிங்க, விபரமான சில காரியங்கள். ஆண்டவர் இயேசுவே கைவிட்டுறாதீங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தான் பொதுவாக நம்ம சொல்கிறோம். கர்த்தர் சொல்றார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் உயிர்த்தெழுதலின் காலத்துக்கு பின்னால் நீ இருக்கிற அந்த நாளிலே நீ என்கிட்ட ஜெபிக்க கூடாதுன்னு நான் உன்ட்ட என்ன செய்யிருக்கேன், சொல்லியிருக்கேன். ஏனென்றால் சிலுவையிலே ரத்தம் சிந்தினதோடு உனக்காக நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் என்ன செய்யிட்டேன், செய்து முடிச்சிட்டேன். அதனால் தான் சிலுவையில் முடித்தேன் நான் சொன்னேன் பாருங்கள். ஆகவே பூலோகத்திலே ஊழியத்தை நான் செய்தேன். ஆனால் சிலுவையில் ரத்தம் சிந்தின பொழுது உன்னுடைய பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு அங்கே ரத்தத்தின் மூலமாக அங்கே ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அந்த ரத்தம் எல்லாவற்றையும் வாங்கி சம்பாதித்து இன்னைக்கு உனக்கு சேர்த்து வைத்திருக்கிறது. அதை பாரு, அதுமாதிரி கவனிங்க. அப்போ என்கிட்ட நீ கெஞ்சாத. இன்றைக்கு நீ வர்றது பிதாவாய் தேவனத்தில் தான் என்ன செய்யணும், வரணும். எப்படி வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் இயேசுவின் ரத்தத்தோடு என்ன செய்யணும், வரணும். எந்த தேவையாக இருந்தாலும் சரி. கர்த்தர் சொல்கிறார், இதற்காக கிரயத்தை கொடுத்து முழுசாக வாங்கியாச்சு. இன்றைக்கி சில சமயம் நம்ம என்ன சொல்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஆண்டவரே ஏதோ ஒரு பகுதியாவது சோமாக்கி விடுங்க ஆண்டவரே, நான் பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கொஞ்சம் ஒரு பகுதி சோமாச்சுன்னா கூட நான் பிழைச்சிக்கிடுவேன் ஆண்டவரே. பகுதி இல்லை, முழுசு. எல்லோரும் சொல்லும் பகுதி கிடையாது, முழுசு. இந்த கடன் தொல்லையில் ஏதோ கொஞ்சத்தை தூக்கி விட்டுட்டீங்கன்னா நான் பிழைச்சிக்கிடுவேன் ஆண்டவரே. கொஞ்சம் இல்லை, முழுசு. ஏன்னா இயேசுவின் ரத்தம் கொஞ்சம் குறையாலாம் வாங்காது. நம்ம ஆண்டவர் பிஸ்னஸ் வந்து எல்லாம் கரெக்டு செஞ்சால் கரெக்டாக நிச்சயவார், செய்வார். எல்லாத்துக்கும் என்ன தேவை என்று சொல்லு. கர்த்தர் ஏற்கனவே கரையத்தை கொடுத்து வாங்கி வச்சுட்டாரு. இப்போ அருமையான கர்த்தர் சமூகத்தில் வரும்பொழுது பிதாவாய் தேவனிடத்திலே இயேசுவன் ரத்தத்தின் மூலமாய் வரணும், இயேசுவன் நாமத்தின் மூலமாய் தரங்களை என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ஒவ்வொரு தேவைன்னு வரும்பொழுதும் உடனே ரத்தம் அவனுக்கு ஞாபகப்பட வரட்டும். பிதாவாய் தேவன் அருமையானவர்களே இயேசுவின் ரத்தத்தை மையமாக வைத்து இன்றைக்கு உங்களுக்கு பதில் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஒரு நாளும் அருமையானவர்களே வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனத்தில் வருவதற்கு சில நியமனங்களை தேவனை வைத்திருக்கிறார். எப்படியும் வர முடியாது. அழுதுகிட்டே கண்ணீரோடு வாரேன், என் தேவை எவ்வளோ பெருசுன்னு அவருக்கு தெரியும். கோடி பேர் தேவையில் இருக்கிறார்கள் அருமையானவர்களே. உங்கள் தேவை ரொம்ப பெருசு கிடையாது, கல்வாரி ரொம்ப பெருசு. மாறுங்கள். சில இடத்துல கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, ஏன் தேவை, நீயும் இல்லை, உன் தேவையும் இல்லை. தேவனுடைய குமாரன் அவருடைய ரத்தம் அதுதான் பரலோகத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள் கர்த்தாவே நான் சொல்லிட்டு வரக்கூடாது. நான் என்னை தாழ்த்திருங்க கர்த்தாவே, நானும் பெருசு இல்லை, என் பிரச்சனையும் பெருசு இல்லை. நம்முடைய குமாரன் பெரியவர், அவர் கொடுத்த ரத்தம் அது பெரியது, அது பூர்ணமானது. அதுக்கு நீர் என்ன சொல்லுகிறீர், வழக்காடுவோம் வாருங்கள்னு சொன்னால் அதான் அர்த்தம். ஏசாயாவில் எழுதியிருக்கு பாருங்கள், 45 அதிகாரத்தில் வழக்காடுவோம் வாருங்கள், உன்னுடைய நியாயத்தை என்கிட்ட சொல்லுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. என்ன நியாயம்னு கேட்டால், இயேசுவின் ரத்தம் எனக்கு இருக்குது. வாழ்க்கையில் சில தவறுகள் இடத்துல இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும், சுத்திகரிக்கும். நான் வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் வர்றது உங்களுடைய ரத்தத்தின் புண்ணியத்தை நான் நினச்சிருக்கேன், வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய நியாயம். இது கண்டிப்பாக நீர் பதில் சொல்லி ஆக வேணும். பிதாவாய் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒன்றுக்கு அவர் கட்டுப்படுகிறார், கல்வாரிக்கு, அவருடைய குமாரனாய் இயேசுவின் ரத்தத்துக்கு. அருமையானவர்களாகவே இவைகள் தான் அருமையானவர்களே நம்முடைய ஜெப ஒரு அனுபவமாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். குமாரன் அவருடைய ரத்தம் பாருங்கள், கல்வாரி, பிதாவாய் தேவன், இவர்களுக்குள்ளே வரும் பொழுது நல்ல பதிலை நீங்கள் பெறுவீர்கள். பூலோகத்தில் நல்ல சுதந்திரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. பூலோக சுதந்திரம் மாத்திரமல்ல, பரலோக சுதந்திரத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை நான் காண்பிக்க விரும்புகின்றேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 10வது வசனம். பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். எல்லாம் பாருங்க,
அருமையானவர்களே, பல கோலங்கள் இருக்கிறது. பூமி ஒரு கோலம், செவ்வாய் வியாழன் பல்வேறு கோலங்கள் இருக்கிறது. அதுபோல் பரலோகம் என்பது ஒரு கோலம். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், பரலோகம் என்பது ஒரு கோலம். அந்த கோலத்தில் ஒரு பட்டணத்தை தேவன் கட்டி கொண்டிருக்கிறாராம். அப்படி தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த பட்டணத்துக்கு பேர் எருசலேம், பரம எருசலேம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகம் என்ற கோலத்தை விட்டு ஒரு நாளில் பூலோகத்துக்கு என்ன செய்யும்? இறங்கி வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது வேறு சப்ஜெக்டு. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, அருமையானவர்களே, பரலோகத்தில் ஒரு நகரத்தை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். அதை பற்றி எபிரேயர் 11:10 நான் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:9 வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சொந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நகரத்துக்கு, சிட்டி. பாருங்கள், தேவன் ஒரு பட்டணத்தை கட்டி கொண்டிருக்கிறது. அதை எந்த மனிதனுடைய கையும் அதை கட்டவில்லை. எந்த இன்ஜினியரும் எந்த ஆர்கிடெக்டும் அதை டிசைன் பண்ணலை, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின ஒரு நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனை 1000 ஆண்டுகளாக அதை கட்டி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருத்தர் சொன்னார், பாருங்கள், அந்த பட்டணத்துக்கு போகணுன்னு சொன்னால் இந்த பூலோகத்தில் கூடாரத்திலாம் குடியிருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் கூடாரத்தில் நினச்சிதான் குடியிருந்தான். அதனால தான் அந்த பட்டணத்துக்கு நினச்சிதான் போனான்னார். அதனால் கல் கட்டடத்தில் இருக்கவங்களாம் கூடாரத்துக்கு போங்கன்னார் அவர். ஆபிரகாம் ஏன் கூடாரத்தில் குடியிருந்தான்னா, அவன் உங்கள் மாதிரி கல் கட்டடம் கட்டி ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவர்கள் அருமையானவர்களே, ஆடு மாடுகளை வைத்து அந்த சொத்தினால் தான் அவர்கள் பெரிய பணக்காரராக நினைச்சார்கள், இருந்தார்கள். ஆகவே ஒவ்வொரு இடமா புல் இருக்க இடத்துக்கு அவங்க கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் விரட்டிட்டு போகணும். இடம் மாறிக்கொண்டே போக வேண்டும். இப்போ கல் கட்டடத்தை இங்கே போட்டால் அப்புறம் அங்கே போய் அத்திபாரம் போடுறதுக்கு முன்னாடி இங்கே புல் போயிடும். ஓயாமல் அத்திபாரம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு இடத்துலையும் குடியிருக்க முடியாது. ஆகவே தான் அவர்கள் கூடாரத்தில் நினைத்தார்கள், குடியிருந்தார்கள். ஆனால் கூடாரத்தில் குடியிருந்தாங்கன்னா பிச்சைக்காரங்கன்னு அர்த்தம் கிடையாது. பிச்சைக்கார புத்தி முதல்ல நம்ம மனத்தை விட்டு என்ன செய்யணும்? போகணும். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரக்கூடாது. பைபிள்லேருந்து பார்க்கும்போது எங்கே பிச்சைக்கார காரியம் இருக்குன்னு தேடக்கூடாது. அருமையான கவனிங்க. ஆண்டோட சொல்லணும், ஆண்டவரே இந்த பிச்சைக்கார மதம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கவனிங்க தேவனுடைய மக்களே, ஏழைகளாய் வெளியே இருக்கிறது பரவாயில்ல, ஆனால் ஏழ்மைத்தனமான புத்தி இருக்கக்கூடாது. சீரியஸான விஷயம். உங்களுடைய எதிர்காலத்தையே குழி தோண்டி பறித்துவிடும். உள்ள இருக்குது, அது அடிக்கடி கேட்கணும். கல்வார் ரத்தையும் மனதில் விளட்ட ஆண்டவரே, என் மனதை கொஞ்சம் ஐஸ்வர்யமான மனதாக என்ன செய்யுங்க, கொஞ்சம் வாகானதாக மாற்றுங்க. நல்ல கொஞ்சம் நல்ல மனதாக மாற்றுங்க. தருத்திர புத்தியே இன்றைக்கி சிலருக்கு இருக்குது பாருங்கள். அருமையான தேவனுடைய மக்களாகவே கூடாரங்களே குடியிருந்தார்கள். பரலோகத்துக்கு போகிறதுக்காக கூடாரத்தில் குடியிருக்கல, அவங்களுக்கு வசதியாக இருந்துச்சு, அதனால் கூடாரத்தில் என்ன செய்கிறாங்க, குடியிருந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெறும் ஆடு மாடு தான் சொத்துன்னா நீங்களும் கூடாரத்தில் என்ன செய்யலாம், இருக்கலாம். இருங்க, எங்களுக்கு அது சொத்து இல்லை, அதனால் நல்லா அத்திபாரத்தை போட்டு நிச்சயிட்டோம், கட்டிவிட்டோம், அவ்வளோதான். நாங்கள் இங்கேருந்து அசைய போகிறதில்ல, தேவையில்லை. கவனிங்க. ஆகவே தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 16 வசனம் அதே அதிகாரத்தில், எபிரேயர் 11:16. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. சத்தமாச்சிங்க. அவர்களுக்கு ஒரு நகரத்தை, உங்களுக்கு தேவன் என்னத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்? எல்லாம் சத்தமா சொல்லுங்கள். ஒரு நகரம், பரலோகம்னா என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு அல்ல, பரலோகங்கிற ஒரு கோலம், அந்த முழு கோலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தவில்லை, அதில் ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எந்த கையும் படலை, எந்த இன்ஜினியர் அதை செய்யலை. கர்த்தரே அருமையான இதுவரைக்கும் உட்கார்ந்து டிசைன் பண்ணி எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு நகரத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்த நகரத்துக்கு பேரை பாருங்க. எபிரேயர் 12:22. விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லும் பொழுது, நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும், சத்தமாசிங்க, ஜீவன்ல தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். விசுவாசிகிட்ட கத்த சொல்றாரு,
செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகணும்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே பரலோகத்துக்கு வந்துட்டீங்க. பரலோகம்னு சொல்லும்போது அவனுக்கு சொல்கிறாரு, பரம எருசலேமாகிய அந்த நகரத்துக்கு வந்து என்ன செய்தீர்கள், சேர்ந்தீர்கள். ஆகவே கண்ணை மூடுனா நாம் எங்கே இருப்போம்னா ஒரு பெரிய சிட்டியில் இருப்போம்னு எழுதப்பட்டிருக்குது. அது நியூயார்க் கிடையாது, அது அருமையான சிகாகோ கிடையாது, லண்டன் கிடையாது. எதை காட்டிலும் கோடி மடங்கு மேன்மையான ஒரு பட்டணம். இன்றைக்கி பாருங்கள், சிலருக்கு பார்த்தா பிள்ளை பிறக்கும்போதே எப்படியாவது நியூயார்க்கில் கொண்டு என்ன செய்யணும், சேர்த்துடணும். அதுதான் தகப்பன் தாவிடைய தரிசனம், தோத்திரம். ஆனால் கடவுள் எங்களுக்கு அதை காட்டிலும் நல்ல ஒரு சிட்டி என்ன இருக்காரு, கட்டிக்கிட்டு இருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. பாருங்கள் அருமையான, இன்றைக்கி சில பட்டணங்களை பார்த்தா ஒரே வெயில் தைக்குது, சிலதில் ஒரே குளிராக அடக்குது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அருமையான ஏர் கண்டிஷன் போட்டு சிட்டியை ஒன்று கட்டி வச்சுருக்காரு. அதுக்கு பேர் பரம எருசலேம். ராத்திரி போல் கட்டிக்கிட்டு இருக்காரு. தேவன் மக்களே, அதனால தான் கர்த்தர் சொல்லும்போது பூலோகத்தில் கானான் தேசத்தை பற்றி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சொல்லும் பொழுது, நீ கட்டாத நல்ல வசதியான பட்டணங்களிலே நீ குடியிருக்கும் போதுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்லுவோம் வசதியான பட்டணம். எங்கேயாவது குக்கிராமத்தில் மாடு மெஞ்சிட்டு இருக்கிற இடத்துல அங்கே படுத்துக்கன்னு கற்று சொல்லலை. பூலோகத்தில் கவனிங்க, பரலோகத்தில் வசதியான ஒரு பட்டணத்தை கட்டிகிட்டு இருக்காரு. தேவன் மாறாதவர், வெரி சிம்பிள். மனுஷன்தான் குழம்பி போய் கிடக்கான். விசேஷமாக கிறிஸ்தவ பரிசிங் மாதிரி தான் குழம்பி போய் கிடக்கிறான்னு பாருங்க. எங்கள் மாட்டுக்கொட்டையில் நம்ம அமுக்கலாங்கிற வேலையில் தான் அமெரிக்கான் வழியே வாழ வைக்கிறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை. அங்கே கத்த சொல்கிறார், அங்கே வசதியான பட்டணத்தை கட்டிகிட்டு இருக்கேன், நான் மாறவே மாட்டேன். இங்கே உனக்கு கானான் தேசத்தை வச்சுருக்கேன். அது என்னன்னு கேட்டால், நீ கட்டாத நல்ல வசதியான பட்டணம். எல்லாரும் சொல்ல, நான் கட்டாத வசதியான பட்டணம். அதுவே என்னை குறித்த தேவனுடைய பூலோக திட்டம். அவ மாட்டுக்கொட்டையில் இருக்கவங்கெல்லாம் யோசிங்க, இதெல்லாம் ஆண்டவரே சொல்லியிருக்கிற நல்ல வசதியான பட்டணம். கர்த்தர் சொன்னேன், அது மாதிரி செய்வேன், நீ நம்பு. ரத்தத்து மூலமாக நீ செய், வா. கர்த்தாவே இது என் பங்கு இல்லையா மாட்டுக்கொட்டை, இது இருக்கப்படாதுன்னு சொல்லி தான் நீங்கள் மாட்டுக்கொட்டையில் இருந்து நினச்சிட்டீங்க, வந்து பறந்துட்டீங்க. இப்போ நல்ல நல்ல வசதியாக இருக்க போகிறேன். காரணம், நீர் அங்கே கட்டிக்கிட்டு இருக்க பட்டணம் அது நம்ம ஜெயந்தபுரம் மாதிரி இடுக்கமும் நெருக்கமானு பார்த்துல. அது இன்னைக்கு பரலோக பட்டணத்தை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஜெயந்தபுரம் என்ன போகிறோம், பல புறங்கள் இருக்குது. எல்லாமே 5 அடி ரோடு தான். உள்ள மனிதர்கள் ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வெளியே வரணும், ஒன் வே டிராஃபிக்கு. நம்ம மதுரையில் அருமையான உள்ளே போனால் தப்ப முடியாது. காரை கொண்டு போனால் நல்லா யோசித்து போகணும். உள்ளே போனால் செத்தம், அவ்வளோதான். அருமையான இந்த பிரச்சனையெல்லாம் பரலோகத்தில் இல்லை. கர்த்தர் சொல்றார், நான் மாறாதவர். பூலோகத்தில் நீ இருக்க வேண்டிய இடமா அப்படி தான். அதான் என்னுடைய திட்டம், நம்பு. எங்கள் தாத்தா ஏழை, எங்கள் பாட்டி ஏழை, தாத்தா கதையெல்லாம் என்கிட்ட பேசாத. ரத்தத்தின் மூலமாக என்ன செய்யி, வா. வரும் பொழுது தாத்தா பாட்டி கதையோட வராது. என் குமாரனா இயேசுவின் கல்வாரியை கொண்டுட்டு நினச்சி வா, அதிசயங்களை காண்பாய். இப்படிப்பட்ட குறுகள் எடுக்கலான இடங்கள்லேருந்து நல்ல விசாலமான இடத்துக்கு கர்த்தனை தூக்கி வைப்பார். உண்மை உண்மை உண்மை. இது யாரோ ஒருத்தருக்கு லக்கு இருந்தால் பலிக்கும். லக்கு இல்லை, கல்வாரி. எல்லாரும் சொல்லுவோம் கல்வாரி. கர்த்தர் வரும்பொழுது மேலே விசாலமான பட்டணம் வேணும்னா முதல்ல ஆசைப்படணும். இன்றைக்கு உலகத்தான் பாருங்கள், அவன் ஆசைப்பட்டு பொருளாசிரியர் செத்து போகிறான். நாம் அருமையான ஆசைப்பட்டு கல்வாரி மூலமாக ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். இதான் வித்தியாசம். அதே ஆசீர்வாதம் தான், ஆனால் அது பொருளாசை. இது தேவனுடைய ஆசை, கல்வாரியின் மூலமாக வந்த ஒரு சொத்து. இது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். பொருளாசையை நாங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணலை. அருமையான யாரையும் பறித்து பிடுங்கி யார் காலையும் வாரி விட்டு அருமையான வாங்குறது அது வேதமும் இல்லை. அதை நாங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. கல்வாரிக்கு மரியாதை கொடுத்து பிதாவாய் தேவனிடத்தில் அதை கொண்டு வந்தா நீ குடிசையில் குடியிருக்க மாட்டான்னு கர்த்தருடைய ஆவியான்னு சொல்கிறார். கவனிங்களாகவே மேன்மையான எதிர்காலத்தை கர்த்தனுக்கு வைத்திருக்கிறார். அங்கேயும் லாபம்தான், இங்கேயும் லாபம்தான். உயிரோடு இருந்தாலும் லாபம்தான், செத்தாலும் லாபம்தான். காரணம், கர்த்தர் நமக்கு செத்து இருக்கிறார். எல்லாரும் கர்த்தருடைய கல்வாரிக்காக கரங்களுக்கு சோதரிப்போம். இது ஒரு மதம் கிடையாது. விசுவாசிக்கிறவர்கள் வாழ்வார்கள், இருந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இருந்துக்கிட்டு அப்படியே ஜெபிச்சுக்கிட்டு பாதிச்சுக்கிட்டுன்னு சொல்கிறது இல்லை. வாழ்ந்து காண்பீங்கள் மக்களுக்கு. அன்னைக்கு இப்படி இருந்தான், இன்றைக்கு இப்படி இருக்கான். இப்படி உயர்த்துகிற ஒரு தேவன் ஜீவிக்கிறான். இந்த உலகம் என்ன செய்ய வேண்டும், கண்டுகொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்றும் பேசவே வேண்டியதில்லை, சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை பேசிக்கொண்டே இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை பேசிக்கொண்டே இருக்கும். நல்ல வீடுகள் இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நீ தூங்குற, ஆனால் நடுராத்திரி இந்த வீடு என்ன செய்கிறது, பேசிக்கொண்டே இருக்கிறது. வீடு பேசிக்கொண்டே இருக்கிறது.
மக்கள் பார்க்குறான் அருமையான இது என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னு. அப்படி தான் இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தருடைய ஆவி என்கிட்ட சொன்னார், குடிசையை போட்டு இருக்கணும்னு தீர்மானம் பண்ணாத. ஆலயத்தை கட்டும் பொழுது நீ வீட்டில் தூங்கிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த ஆலயம் நடுராத்திரி கூட என்ன செய்யிட்டு இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கும். தேவன் ஜீவிக்கிறான். அவை தான் அருமையாக கட்ட வேண்டும் நாங்கள் தீர்மானம் பண்ணோம். இது சும்மா அப்படி பழுத்து வாயில் விழலை, திட்டம் இப்படி தான். அருமையான கவனிங்களாகவே தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணணும். ஆண்டவருடைய என் பலத்தில் இல்லை, உம்முடைய பலத்தில் கல்வாரி மூலமாக இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். பிதாவா இது என்னிடத்தில் வரும்பொழுது எப்போதும் சொல்லுங்கள், பாருங்கள் ஆண்டவரே கைவிட்டுறாதீங்க, இறங்குங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. ஆண்டவரே நான் நம்புகிறேன், நல்ல விசாலமான பட்டணத்தை எனக்கு தருவீர். காரணம், குமாரனாய் இயேசுவின் ரத்தம் ஒரு நாளும் பொய்த்து போகாது. இயேசுவின் ரத்தம் இந்த உலகத்திற்கு எந்த பட்டணத்தை காட்டிலும் அது விலையேற பெற்றது. இந்த மாதிரி கோடி பட்டணங்களை வாங்கக்கூடிய கிரையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே என்ன செய்கிறது இருக்கிறது. திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம யோசிக்கிறோம், ரொம்ப பெருசாக ஆண்டவர்கிட்ட கட்டிட்டோமோ, ரொம்ப பேராசைப்பட்டுட்டோமோன்னு சொல்லி. கர்த்தர் சொல்றாரு, இது என்னுடைய ஆசை, பெரிய காரியங்கள் நல்ல விசாலமாக இருக்கணும். இடுக்கத்துக்குள்ளையும் நெருக்கத்துக்குள்ளையும் இருக்கிறதே அது என்னுடைய விருப்பம் கிடையாது. எல்லா இடுக்கத்துக்கும் நெருக்கத்துக்கும் காரணம் பிசாசு. அதுக்கு இடம் கொடுத்தது உங்களுடைய பாட்டன் ஆதாம். அவன் புத்தியன்னா இருந்தான், நாம் இன்னைக்கு புத்தி உள்ளவர்களாய் மாறுகிறோம். அவன் தேவனுக்கு மரியாதை கொடுக்காதபடி ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இன்னைக்கு நாம் தேவனுக்கு மரியாதை கொடுத்து, கல்வாரிக்கு மரியாதை கொடுத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். இது நேர் ஆப்போசிட் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அநேக புத்தியினர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இது பொருளாசை, அதுக்கு பின்னாலே அவங்க ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, தேவன் மேலே ஆசை உள்ளவர்கள் தேவன் எனக்காக வைத்திருக்க திட்டங்களை கண்டிப்பாக நிச்சயிப்பார்கள், சுதந்திரிப்பார்கள். காரணம், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் பூலோகத்தில் நிச்சயம் வாழுகிறோம். ஆகவே தேவன் விசாலமான பட்டணத்தை அங்கே கட்டிக்கிட்டு இருக்காரு. பூலோகத்தில் நல்ல விசாலமான ஒரு திட்டம் தான் உங்களை பற்றி தேவனுக்கு இருக்கிறது. இப்போ அந்த பட்டணத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை சீக்கிரமாக பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 19. நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவிதமான ரத்தினங்களினாலும் என்ன செய்யப்பட்டிருந்தன, அலங்கரிக்கப்பட்டிருந்தன்னு போட்டிருக்கு. அலங்காரம்னாலே கட்ட வார்த்தை. இன்றைக்கி அநேக ஆவி பெற்றவர்கள் யோசிக்கும்போது பைபிளில் கடைசி புத்தகத்தில் அலங்காரத்தை பற்றி தான் பிரமாதமாக நினைச்சிருக்கு போட்டிருக்கு. தேவனே அலங்காரம் பண்ணார்னு போட்டிருக்கு. அருமையானவர்களே, இவர்கள் நம்முடைய மாதிரி கிடையாது, நம்முடைய தேவன் தான் நம்முடைய மாதிரி. கர்த்தர் சொல்ற, அலங்கோலமாக இராதே, அலங்காரமாக என்னச்சு இரு. உள்ளேயும் நல்ல அலங்காரமாக இரு, வெளியும் அலங்காரமாக இரு. உள்ளே நாங்கள் அலங்காரம், வெளியே தான் அலங்கோலமாக நினைச்சிடும் இருக்கோன்னு சொல்லாத. உலகத்தை பாதிக்க முடியாது, அவன் உன்னை கேலி பண்ணுவான். அநேர் இவரில் பார்த்தே இன்றைக்கு கோயிலுக்கு என்ன செய்யலை, வரல. அவன் தீர்மானம் பண்ணிட்டான், உன் நிலைமை இப்படி இருக்குதுப்பா, உன் பின்னால் இந்த இயேசுவை நம்பி வந்தான்னா எங்களே இப்படி ஆக்கிடுவார், பாப்பர் ஆக்கிடுவார், ஆளை விடுப்பா, ஆத்துமாதாயம்மா நாங்கள் இல்லை. அருமையான கவனியுங்கள். இவங்க சொல்கிறாங்க, உள்ள நாங்கள் பூர்ணர், வெளியே தான் இப்படி இருக்கோம். அருமையான கவனியுங்கள். கச்சட உள்ளேயும் வெளியும் நல்ல அலங்காரமாக இருந்துச்சு இரு. காரணம், தேவன் அலங்காரத்தின் தேவன். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், டை கட்டினா தான் பிரசங்கம் வருமானு கேட்டார். நான் சொன்னேன், ஒன்று என்ன 2 கூட கட்டுவேன், பிடிக்கலனா கண்ணை முடிக்க, என்னை மாற்ற முடியாது. காரணம், நாங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கும். உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு தேவையில்லை. விவரமான பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தீர்மானம் வரும்பொழுது தான் பரலோகத்தின் தேவனுடைய பிரியம் மேலே நிச்சயம் விழும். வலிக்கிட்டு நெடுக்கிட்டு குளிக்கிட்டு பாரு, நாணல் மாதிரி அவர் நினைப்பார், இவர் நினைப்பார், வாழ்வு வராது. உள்ள சில தீர்மானம் வரணும். ஐ எம் ஃபார் காட், அவ்வளோதான். உனக்கு பிரியமோ பிரியமில்லை, பிடிக்கன்னா விடு. எனக்கு ஆள் இருக்குது, தனியாக நான் இல்லை. நான் உன்னை விட்டு உலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு பெரிய கோஷ்டியே இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், மிகாவேல், காபிரியேல், அதுக்கப்புறம் சேராபின், கேருபின், ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது, ஏகப்பட்ட ஆட்கள் எங்களுக்கு. ஐ எம் நாட் அலோன். நீ போயிட்டீன்னா நான் தனியாக இருக்கேன், நீ வருத்தப்படாத. அருமையான கவனியங்கள். இப்படிப்பட்ட கோழைத்தனமாக இராதபடி இப்படிப்பட்ட தீர்மானங்கள் வரும்பொழுது நாளைக்கு வானத்தை கிழித்து கத்தவங்களை ஆசிரியப்பை நினைச்சுவீர்கள், காண்பீர்கள். எல்லாரையும் பிரியப்படுத்தணும். அங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால், ஆத்திர ஒரு கால், சேத்திர ஒரு கால். ஆண்டவரே, அப்படி ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வராது, ஃபர்கெட் இட், மறந்துவிடு. அருமையான கவனியங்கள். ஆகவே தேவனுடைய மக்களை பாருங்கள், அலங்காரம் அவர் பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்கு. இன்றைக்கி அவரை மாதிரி அலங்காரம் பண்ண முடியாட்டாலும் கொஞ்சமாவது கொஞ்சம் அலங்காரமாக என்ன செய்யலாம், இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ அவர் அலங்காரத்தை பார்ப்போம்.
நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவிதமான ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. என்னன்னு கேட்டால், வெளியே இருக்க கோட்டைச்சுவர், அந்த கோட்டைச்சுவரில் 12 லேயர் இருக்குதான் பாருங்க. 12 வரிசையாக அருமையானவர்களே கர்த்தர் கட்டியிருக்காராம். ஒவ்வொரு வரிசையும் ஒவ்வொரு ரத்தின கல். நீங்கள் யோசிக்க முடியுமா? இயேசுவை இந்த காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் உன்னை மனக்கண்களுக்கு முன்பாக வெளிச்சமாக்குவாராக. நல்லா இருப்ப, ஏழையாக இருக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். கவனிங்க, நம்முடைய தேவன் பிச்சைக்காரன் நீ கிறிஸ்தவமெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது வெளியே இருக்க கோட்டை சுவரில் 12 அடுக்கு அஸ்திபாரம் வச்சுருக்காராம். ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு ரத்தினக்கல். அருமையானவர்களே, இப்போ வாசிக்கிறேன். முதலாவது அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது அஸ்திபாரம் இந்திரநீலம், 3வது அஸ்திபாரம் சந்திரகாந்தம், 4வது அஸ்திபாரம் மரகதம், 5வது அஸ்திபாரம் கோமேதகம், 6வது அஸ்திபாரம் பதுமராகம், 7வது அஸ்திபாரம் ஸ்வர்ண ரத்னம், 8வது அஸ்திபாரம் படிக பச்சை, 9வது அஸ்திபாரம் புஷ்பராகம், 10வது அஸ்திபாரம் வைடூரியம், 11வது அஸ்திபாரம் சுனீரம், 12வது அஸ்திபாரம் சுகந்தி. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். வாசிக்கவே நல்லா இருக்குது. நான் சொல்கிறேன், இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் 10-15 தடவைக்கு மேலே இதை வாசித்தேன். ஏன்னா நல்லா இருக்குது. படிக பச்சை, சுனீரம், ஜோராக இருக்குது, மரகதம். அருமையான என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். உண்மையை நான் சொல்லுகிறேன், இது ஒரு 50 நேரம் நீ வாசித்தேன்னா கண்டிப்பாக அருமையான மனது என்ன செய்துவிடும், மாறிவிடும். வாசல்கள் பரலோகத்தில் திறந்துவிடும். ஆசீர்வாதத்துக்கு வழியை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படித்தான் நாங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். யார் காலையும் வாரி விடலை. 20 ஆண்டுகளில் அருமையான யார் காலையும் வாரி விட்டதில்லை. யார்ட்டையும் கையை நீட்டி இப்படி கேட்டதில்லை. பணத்துக்கு பின்னால் ஓடினதில்லை. ஆனால் நாங்கள் பணக்காரராய் இருக்கிறோம். நாங்கள் ஏழைகள் கிடையாது. எப்படி வந்திருக்கோம்னு சொன்னால் அந்த வார்த்தை மூலமாக தான் வந்திருக்கிறோம். திருப்பி இதை வாசிக்க அருமையானே, ஐஸ்வர்யம் உள்ள ஆவிக்குள்ளே என்ன செய்கிறது, அது இறங்க ஆரம்பிக்கிறது. உள்ளே வந்துடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழித்து வெளியே என்ன செய்கிறோம், தொட்டு பார்க்குற மாதிரி வந்துடும். மனிதனுடைய ஆவியில் தான் கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். எப்படி ஏற்படுத்துகிறார்னா, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இதை வாசிக்கும் போது தேவ ஆவியான உள்ளே இருக்கிற ஆவியில் ஐஸ்வர்யத்தை பதிக்க வைக்கிறார் பாருங்க. உள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான்னு சொன்னான். நானும் ஐஸ்வர்யவான் தான் கர்த்தாவேன்னு ஒரு மனுஷன் சொல்லும் பொழுது வெளியே தொட்டு பார்க்குற மாதிரி ஐஸ்வர்யங்கள் என்ன செய்யுது, வந்துவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை என்ன செய்யும், தரும். ரொம்ப முயற்சி பண்ணாமல், கள்ளத்தனெல்லாம் பண்ணாமல் தரும். ஆபிரகாமுக்கு அப்படி தந்தது, யோபுவுக்கு அப்படி தந்தது, ஈசாக்கு அப்படி தந்தது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். பணக்காரர், அதுக்கு வழியை நான் சொல்லிட்டு இருக்கேன். உலகத்தினுடைய வழி அல்ல, பிசாசுடைய வழி அல்ல, தேவன் வைத்திருக்க தெய்வீகமான வழி. கர்த்தர் ராத்திரி பகலாக இந்த புஸ்தகத்தில் இரு. அதனால தான் இரவும் போலும் கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்யுது, தியானமாயிரு. வேதத்தில்னு சொன்னால் நீ 7 அதிகாரம் வாசிப்பட்டேன், 10 அதிகாரம் வாசிப்பட்டேன் இல்லை. இந்த மாதிரி பகுதியை கண்டுபிடிக்கும் போது ஆசை வரணும் உனக்கு அது மேலே. ஏன்னா அருமையாக இருக்குது. கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அங்கே உனக்காக இப்படி ஆயத்தப்படுத்தினவர் இங்கே உனக்கு செய்யாதிருப்பது எப்படி? உடகல்ல வச்சு கட்டுறதுக்கு இன்னைக்கு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான். இத்தனை ரத்தின கற்கள் அருமையான வைத்திருக்கிற தேவன் மாறாதவர். அவர் பரலோகத்தின் தேவன் மாத்திரமல்ல, பூலோகத்தின் தேவன். அங்கே இருக்க தேவன் மாத்திரமல்ல, இங்கே இருக்க தேவன். இவைகள் உள்ளே வரும் பொழுது அருமையானவர்களே, கேளாத ஐஸ்வர்யங்கள் உங்களை தேடி வரும். தெய்வீகமான வழியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவனுடைய மக்களே, இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 16 வசனத்துக்கு போவோம். அந்த நகரம் சதுரமாக இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது. அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாக இருந்தது. அதன் நீளமும் அகலமும் சமமாக இருந்தது. அந்த பட்டணத்தினுடைய நீளம் 1500 மைல், அகலம் 1500 மைல். இப்போ கவனிங்க, 4 பக்கமும் கோட்டைச்சவர் கட்டியிருக்கு. அப்படின்னா கோட்டைச்சவருடைய மொத்த நீளம் 6000 மைல். சரியா தப்பா? 6000 மைல் கோட்டைச்சவர். 6000 மைலில் 12 வருஷம். எத்தனை கோடி ரத்தின கற்கள், எத்தனை கோடி மரகதம், எத்தனை கோடி சுனீரம், எத்தனை கோடி படிக பச்சை. நம்முடைய தேவன் எவ்வளவு ஐஸ்வர்ய சம்பன் நீங்கள் யோசித்து பாருங்க. தேவன் மக்களாகவே உடகல்ல வச்சு கட்டுறவன் இன்னைக்கு அவ்வளவு மாறுதட்டி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் இத்தனை கோடி
வைர கற்களை பதிச்சு வச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. எங்கன்னா வீட்டில் இல்லை, கோட்டைச்சவரில். கோட்டைச்சவரே எப்படின்னா வீடு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. இயேசுவே உள்ளே வாருமுன்னு இந்த சின்ன வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்தவங்களுக்கு பரலோகத்தில் அவ்வளோ ஆயத்தங்களை கர்த்தர் பண்ணி வச்சிருக்கிறாரு. தேவன் எவனுக்கும் கடனாளி அல்ல. தேவனுக்கு கொடுத்து கட்டுப்போனேன்னு சொன்னவன் எவனுமே கிடையாது. குடாமல் கட்டுப்போனவன் தான் இருக்கான் ரொம்ப பேர். அருமையான கவனியுங்கள். ஆகவே தேவன் அருமையானே பிச்சைக்காரன் நம்ம உதவியை தேடி வரல. ஐஸ்வர்ய சம்பனர் இப்போ என்னுடைய ஐஸ்வர்யம் உன் வாழ்க்கையில் பலிக்கணும்னு சொல்லி தான் கல்வாரிக்கு வந்தேன். இன்றைக்கி தசம பாத்து வைத்திருக்கேன். உன்கிட்ட வந்து நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய எதிர்காலத்தின் மேலே ஆசை உள்ளவனாக உன்னுடைய சந்ததி பரலோகத்துக்கு ஒப்பா இந்த பருவத்திலே வாழ வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தோடு தான் நான் உன்ட்ட நினைச்சிட்டு இருக்கேன், ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை நம்பி நான் பிழைக்கலை. 50ஆம் சங்கீதத்தில் கற்று சொல்லியிருக்காரு பாருங்க, பசியாக இருந்தால் நான் உன்ட்ட வந்து என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன் கஞ்சி ஊத்தப்பான்னு. அவர் காட் இஸ் நாட் அ பெகர். அவை தான் நாங்கள் வைராக்கியம் பாராட்டுகிறோம். இந்த 20 ஆண்டுகளில் ஒரு முறை நான் கர்த்தரை அவமானப்படுத்தினது கிடையாது. ஒரு முறை காசு தான் நான் யார்ட்டையும் கேட்டது கிடையாது. ஒரு முறை தேவை என்று மைக்கேல் நான் சொன்னது கிடையாது. இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டியிருக்கோம், யாராவது பணம் கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. அருமையாய் கட்டியிருக்கிறோம். ₹1 கடன் கிடையாது இந்த ஊழியத்துக்கு. கவனிங்கள், காரணம் உள்ள எனக்கு வைராக்கியம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தரை அவமானப்படுத்துகிறாங்க. அருமையான தேவன் மக்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வைராக்கியம் பாராட்டுங்க. எங்களுடைய தேவன் மகாபெரிய ஐஸ்வர்ய சம்பந்தன். எதுக்காகவும் நான் அவரை விட்டு நிச்சய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். எதற்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அருமையான கவனிங்கள், இந்த இவ்வளோ வரும் பொழுது ஐஸ்வர்யம் வந்து விட்டது. நான் விவரமாக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இது பிரச்சனை கிடையாது. உள்ள ஆள் மாறும் பொழுது ஆசீர்வாதங்களை இவன் கவர்ந்து எழுதுகிறான். தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. உள்ளே மாற்றங்கள் வரும் பொழுது வெளியே ஐஸ்வர்யம் உன்னை தேடி வந்துவிடும். தேவனுடைய மக்களே, ஆகவேதான் பாருங்கள், இவளெல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ இன்னொரு வசனத்தை வாசம் முடிச்சிருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மறுபடியும் அந்த நகரம் சதுரமாக இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 சாதி அளவாக இருந்தது. அது நீளமும் அகலமும் சமமாக இருந்தது. கவனிங்கள், ஸ்தாதினா ஃபர்லாங் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். இந்த நாட்களில் ஃபர்லாங் இல்லை, கிலோமீட்டர் வந்துருச்சு. நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஃபர்லாங் இருக்கும். 8 ஃபர்லாங் வந்து ஒரு மைல். 12,000 ஃபர்லாங் சொன்னால் 8ஆல் வகுத்தா எவ்வளோ வருது? 12,000 ஸ்தாதின்னு போட்டிருக்கு. 12,000 ஃபர்லாங். 12,000 ஃபர்லாங் பாருங்கள், 8ஆல் வகுத்தா எத்தனை மைல்? 1500 மைல். அதுதான் நான் சொன்னேன் 1500 மைல்னு. இப்போ அருமையில் 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம். பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் 1500 மைலை 1500 மைலால் என்ன செய்யணும்? பெருக்கணும். 22,50,000 சதுர மைல் கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிற பரலோகம் நகரம் பரம எருசலேம். இன்றைக்கி பரமேன்னு சொன்ன உடனே அநேருக்கு பார்த்தீங்கன்னா செருப்பை கட்டிடணும், பீத்த வேட்டியை கட்டிடணும். இதுதான் பரம. அருமையான பரம எருசலேம் வந்து புறம் வைரக்கல்லா போட்டிருக்கு. நாம் நினைக்கிறது வேற. தேவன் மக்களை கவனியுங்கள், முழுவதும் சுத்த பொன்னாமைன்னு போட்டிருக்கு இந்த அதிகாரத்தில். வாசிக்கலாம், வாசிப்போம். 18ஆம் வசனம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. சத்தம் வாசிங்க. நகரம் தெளிந்த பளிங்கிக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இவரை போய் ஏழான்னு சொன்னால் அவனை போல முட்டாள் வேறு யாரும் இருக்க முடியாது, இருக்க முடியாது. சுத்தமாக பூராவும் சுத்த பொண்ணும் போட்டது. ரோல்டு கிடையாது, கவரிங் கிடையாது. இன்னைக்கு கவரிங்கை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சுத்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. பெரிய பெரிய டிடெக்டர்லாம் வச்சுருக்கான். 24 கேரட்டா 22ஆன்னு. அங்கே ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் 24 கேரட் சுத்த பொண்ணு. அவ்வளோ வீதியெல்லாம் சுத்த பொண்ணாமின்னு போட்டிருக்கு. அருமையான அவ்வளோ பெரிய பணக்காரன் தான் நம்முடைய தேவன். எல்லாரும் வாயிலிருந்து ஜெபம் மட்டும், கர்த்தாவே உண்மை என்னார்ந்து அறிந்து கொள்ளும்படி பிரகாசமான மன கண்களை எனக்கு தாரும். குருடனாக இருக்கக்கூடாது, அறகுற பார்வையாக இருக்கக்கூடாது. அது எனக்கு நல்ல எதிர்காலத்தை தராது. கர்த்தரை பற்றி ஒரு வெளிச்சம், வெளிப்படுத்தல். இது ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் போது தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போதே, நல்ல ஆவியானவரே தேவன் என்னார்னு எனக்கு சரியாக என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. சரியான ஒரு அறிவு, தி எக்ஸாக்ட் நாலேஜ் ஆஃப் காட்
இஸ் கால்ட் த ட்ரூத் இன் த பைபிள். கர்த்தரை பற்றி சரியான வெளிப்படுத்துகிற அறிவு தான் சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம்னா எல்லாம் சத்தியம் கிடையாது. தேவன் அருமையான அவரை பற்றி சரியான ஒரு அறிவை நமக்கு உள்ள வைக்கும் பொழுது சத்தியம். பைபிளில் போட்டிருக்கப்போம், சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிவு தரித்திரத்திலிருந்து உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். நிரந்தரமாக உங்களுடைய சந்ததியை தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கும். நம்முடைய இந்திய தேசத்தை இந்த சத்தியம் விடுதலை ஆக்கும். 20 வருஷத்துக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே தான் அருமையானவர்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே சாதாரண பாமரலா வந்து இன்றைக்கு லட்சாதிபதிகளாக இருக்கிறார்கள். காரணம், சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிவு உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் என்ன சொல்கிறது? நம்முடைய தேவன் மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னன், தாராளமானவர், ஏராளமானவர். சிலருக்கு பணம் இருக்கும், செலவழிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, கோட்டை சுவரில் கூட வந்து வைரக்கல்ல ஒட்டி வச்சு பார்த்துட்டு போடா, பார்த்துட்டு போ, எதுவும் வேற எதுவும் பேசக்கூடாது, ஷட் அப். இப்படி தான் கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு இந்த செங்கலுக்கு முக்காத்தொட்டு தேவைப்படுகிறது, இந்த பாய்க்கு 7.5 அணா தேவைப்படுகிறது. ஏவப்பட்டவர்கள் கை உயர்த்துங்கன்னு சொன்னோடனே 100 நேரம் சொல்லிட்டார். ஒருத்தரும் கை உயர்த்துக்கு வழி இல்லை. இன்னும் கொஞ்சம் காத்திருந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் காத்திருக்கேன், அதுக்கப்புறமா கை உயர்த்துங்க. யாரும் உயர்த்துறதுக்கு வழி இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு போய் அருமையான முக்காத்தொட்டு கை உயர்த்திட்டு இருந்தால் என்ன அறிவினும் யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவ சபை எல்லாருமே அருமையான இப்போ அறிவினம் தான் அருமையான தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய தேவன் மகாபெரிய ஐஸ்வர்ய சம்பன்னன். என்னை கனம் பண்ணுகிறவன் நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். கர்த்தர் சமூகத்துக்கு வரும்பொழுது இது கர்த்தருடைய ஆலயம். என் தேவன் ராஜாதி ராஜா. அவர் என்னை நினைக்கிறதுக்கு நான் வந்து எம்மாத்திரம் எனக்காக சொர்க்கத்தை விட்டு கல்வாரிக்கு வந்து கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்துறதுக்கு எம்மாத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, ரத்தத்துக்காக நன்றி. இப்போ அந்த ரத்தத்தை பார்க்கும்போது ஒன்றை நான் நினைக்கிறேன், என்னுடைய தாழ்வான நிலையிலிருந்து உங்களுடைய உயர்வான நிலைக்கு என்னை உயர்த்துறதுக்கு தான் உங்களுடைய உயர்வான ரத்தத்தை கல்வாரி செல்ல சிந்தினீர். இது சும்மா வந்து இது ரத்தங்கிறது விளையாட்டு காரியம் கிடையாது. ஏசுன் ரத்தம் சும்மா வாயில் சொல்லிட்டு போகிறதில்லை. அவருடைய தரத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக உயர்வின் தேவன் தாழ்ந்த பூமியில் வந்து விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தை சிந்தினான். இப்போ அருமையான இந்த ரத்தத்தை கொண்டு வருகிறவர்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது ஈஸி, பணம் கிடைக்கிறது ஈஸி, நிலம் கிடைக்கிறது ஈஸி, வீடு கிடைக்கிறது ஈஸி. எல்லாரும் சொல்லுங்க ஈஸி. இன்றைக்கி எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறிக்கொண்டிருக்கிறது. அநேகர் மண்டை பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் வந்து அருமையானவர்களே ரத்தத்துக்குள்ளே இருக்கோம். எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. பெட்ரோல் விலை எவ்வளவு ஏறட்டும், எங்கள் டேங்கு ஃபுல்லாக இருக்கும். கேஸ் விலை எவ்வளவு ஏறட்டும், எங்கள் அடுப்பு நல்லா எரியும். எதுவும் எப்படி இருக்கட்டும், we don't bother because we are behind the blood of the Lord Jesus Christ. இயேசுவின் ரத்தத்துக்கு பின்னாலே நாங்கள் குடியிருக்கிறோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலுக்குள்ளே அவன் தங்குவான் எழுதப்படுகிறது. அந்த நிழல் இயேசுவின் ரத்தம் என்னது காலையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அந்த நிழல் கல்வாரி சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். அதுக்கு பின்னால் இருந்து என்ன தரித்திரம் என்ற பேச்சு கொண்டு வாழ்க்கையில் இடமே கிடையாது. எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். உடைய அன்புக்காக துதிக்கிறோம். எங்களுடைய கண்ணீருக்கு பரிகாரமாக இயேசுவை அனுப்பின உடைய தயவுக்காக நன்றி. எங்களுடைய கண்ணீருக்கு முடிவாக இயேசுவின் ரத்தத்தை சிந்த வைத்த உடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு ரத்தத்தின் மூலமாக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இயேசு சிறுவையிலே சந்தின ரத்தத்தின் மூலமாக எல்லாம் எங்களுக்கு இலவசமாக இன்றைக்கு கொடுத்து கர்த்தாவை வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நமக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தை உயர்த்துகிறோம், பெருமை பாராட்டுகிறோம். என்னுடைய பெருமை கிறிஸ்து அவருடைய ரத்தம். கர்த்தாவே, மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக, தரித்திரங்கள் விரட்டி அடிக்கப்படுவதாக, தேவனுடைய பரலோகத்தின் ஐஸ்வர்யம் பூலோகத்திலே குடும்பங்களிலே பலிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே அபாரமான அற்புதங்கள் கர்த்தாவே பண விஷயத்தில் நடப்பதாக எதிர்பார்த்து நாங்கள் துதிக்கிறோம். அப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.